டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புலாவ், அதாவது பாலக் புலாவ். பாலக் அப்படின்னோடனே எல்லாருக்கும் தெரியும் பசலைக்கீரை. பசலைக்கீரையிலேயே கொடி பசலை இருக்குது, டெல்லி பசலை இருக்குது, நம்ம சவுத்தில் கிடைக்கிறது இன்னொன்று இருக்குது. அந்த ஷேப்பில் மட்டும் வித்தியாசம் தெரியுங்க. கொடி பசலை வந்து கொஞ்சம் கசக்கும், அதை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம பாலக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குகிற எந்த பாலக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்த்து நம்ம பண்ணுறப்போ கூடுதலாக நம்மளுக்கு சத்துக்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம மஷ்ரூம் போடலாம், இதில் சோயா போடலாம், எது வேணால் போடலாங்க. பாலக்கோட அது எதுவானாலும் நல்லா பிளெண்ட் ஆகும். பட்டாணி போடலாம், எது வேணால் படலாம். இந்த பாலக் புலாவ் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபந்தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ எப்படி பண்ண சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். பாலக் புலாவ் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 1 கப் பாஸ்மதி ரைஸை கழுவி வச்சுருக்கேன். பாலக்கு கீரை அரை கட்டு அளவுக்கு ஆஞ்சிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன உருளைக்கிழங்கு நமக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். ஒரு 150-200 கிராம் இருக்கும். இதை வந்து வேக வச்சு தோல் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃப்ரெஷ் பட்டாணி, சின்ன வெங்காயம் உரித்து 2ஆக கட் பண்ணது, பூண்டு தேவையான அளவு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு சிறிதளவு, கொஞ்சமாக தேங்காய் துருவல், தகுந்தளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு, இங்கே கரம் மசாலா சாமான்கள், பிரியாணி இலை, அதாவது நம்மளுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் வச்சுருக்கேன், கிராம்பு பட்டை, இது அன்னாசிப்பூ. ஃப்ரெஷ் க்ரீம் டேஸ்ட்டுக்காக ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய். இப்போ எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். எலுமிச்சை பழம் 1 பிழிஞ்சு வச்சுருக்கேங்க. நம்ம வந்து கடைசியாக புலாவ் பண்ண பிறகு கொஞ்சம் சேர்க்கலாம். பாலக் புலாவ் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. காம்புலேருந்து இலையை மட்டும் உருவிட்டு நல்லதாக ஆஞ்சிட்டு நல்லா கழுவிய பாலக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். பொதுவாக பாலக்கீரையை வந்து அறிய மாட்டோம். இதே மாதிரி போட்டால் போதுமானது. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்குனா போதுமானது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. அது அப்படியே ஷ்ரிங்க் ஆகிடும், பச்சை வாடை நீங்கிடும். இதை நல்லா பாருங்கள். இந்த மாதிரி வதக்கிய பிறகு தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம கழுவின பிறகு இருக்கிற அந்த தண்ணியே போகும், அதில் இருக்கிறது மாய்ச்சரே போகும். இப்போ இதை ஆஃப் பண்ணியாச்சுங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரணும். இந்த ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ இதோட தேங்காய் துருவல் வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. நம்மளுக்கு அது அரைக்கிறப்ப ஒரு ஹோல்டு கிடைக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். இந்த தேங்காய் துருவலும் முந்திரி பருப்பு ரிச்னஸ்க்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணுன்னா பாதாம் பருப்பு கூட சேர்க்கலாம், தோல் எடுத்த பாதாம் பருப்பு. இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை அரைச்சி கொண்டாந்துட்டேன். அரைச்சதை நம்ம தனியாக அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் திரும்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கரம் மசாலா சாமான்கள் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதை போட்ட பிறகு அரிஞ்சு வச்சுருக்கிற பூண்டு, உரித்த சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க, நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ இது நல்லா 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். இந்த ஸ்டேஜில் தான் வந்து இஞ்சி பூண்டு விழுது நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நேரடியாக ப்ரெஷர் பேனில் கூட இதை செய்யலாங்க. இப்போ இது உரித்த ஃப்ரெஷ் பட்டாணி, பச்சை பட்டாணி இதில் சேர்த்தாச்சு. அதையும் 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கீரை பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சி கழுவின தண்ணியை வந்து தனியாக வச்சுக்கோங்க. அது நம்மளுக்கு இப்பயே ஊற்ற மாட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஊற்றுவேன். இப்போ நல்லா 1 நிமிஷம் 2 நிமிஷம் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணோன்னாக்க பாருங்கள், ஒரு மாதிரி அந்த பட்டாணி வேகிறதுக்கும் அந்த மாய்ஸ்சர் வந்து நல்லா அப்சார்ப் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சா போதுமானது. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டேன். இந்த பட்டாணி ஓரளவுக்கு வெந்தால் போகிறோம். திரும்ப ரைஸோடு வேகணும். வேக வச்ச சின்ன உருளைக்கிழங்கை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் பன்னீர் சேர்க்கலாம், மற்ற மிக்சட் வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம், நம்மளுடைய விருப்பம் தாங்க. பீன்ஸு பட்டாணி அதோடு வந்து கேரட் சேர்க்கலாம், நம்மளுடைய விருப்பம். மஷ்ரூம் போட்டு கூட செய்யலாம். தகுந்த அளவு உப்பு சேர்த்துட்டேன். காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய்த்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கரம் மசாலா பிடிக்கும்னாக்கா இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சர்க்கரையை சேர்த்திங்கன்னா அந்த பாலக்கீரை வதக்கிறப்ப கொஞ்சம் க்ரீன் கலர் நல்லா அப்படியே இருக்கும். இப்போ அந்த மிக்சி கழுவின தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதோட தக்காளி ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த அளவு ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அது 1:2 டைம்ஸ் நம்ம எதில் அளக்குறீங்களோ அதுலேயே எடுத்துக்கோங்க. நம்ம பாலக்கு ஆல்ரெடி அரைச்ச விழுதில் இன்னும் கொஞ்சம் மாய்ச்சர் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கணக்கு. கழுவிட்டு கொஞ்சம் நெய்யில் லேசாக வறுத்து வச்சிருக்கிற
பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மறுகொதி வர விடணும். பாருங்கள், ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு மறுகொதி வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி மூடியால் மூடிட்டு தணலை முழுசும் குறைச்சி வச்சிடலாங்க. நல்லா வேகிற அளவுக்கு நம்ம தணலை குறைச்சி வைக்கணும். பொதுவாக இந்த குவான்டிட்டிக்கு வந்து 7 to 10 மினிட்ஸ் இருந்தால் போருங்க. 10 மினிட்ஸில் வெந்துடும். அதிகமான குவான்டிட்டி இருந்தால் ஒரு 12 மினிட்ஸ் ஆகலாம், அவ்வளோதான். இது பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் பட்டர், ஒரு எக்ஸ்ட்ரா ரிச்னஸ், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் நெய் கூட போடலாம், நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம், இதுவும் ரிச்னஸ்க்காக தான் சேர்க்குறேங்க. ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ அதையும் சேர்த்துட்டு லேசாக கலந்து விடலாம். பர்கர் நல்லா உதிராகவும் இருக்குது. அதே நேரம் அந்த நீளமாக பாஸ்மதி ரைஸ் அப்படியே இருக்குது. மாய்ஸ்சர் கரெக்டாக அது அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக நான் சேர்க்குறது லெமன் ஜூஸு. லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிடலாம். இதுக்கு பாலக்குக்கு லெமன் ஜூஸ் சேர்க்குறப்ப கொஞ்சம் கூடுதலாக ஃப்ளேவர் கிடைக்கும். நமக்கு தேவையான வைட்டமின் சியும் கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. மிக சுவையான பாலக் புலாவ். இதை ஆலு பாலக் புலாவ்னு கூட சொல்லலாம். என்னென்ன ஆலு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் மிக்சட் வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா வெஜிடபிள் புலாவ். மஷ்ரூம் வேணாக்கா மஷ்ரூம் போட்டுக்கலாம், பன்னீர் சேர்க்கலாம், சோயா பன்னீர் சேர்க்கலாம். நம்மளுடைய விருப்பம் தாங்க. எது போட்டாலும் இந்த பாலக்கோட பிளெண்ட் ஆகிட்டு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாலக்கீரையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஃபாலிக் ஆசிட் இருக்கும். ஃபாலிக் ஆசிட் ரிச், அதாவது எது இரும்புச்சத்து கூடுதலாக இருக்கோ அதிலெல்லாம் ஃபாலிக் ஆசிடும் இருக்கும். ஆனால் இதில் இரும்புச்சத்தை விட ஃபாலிக் ஆசிட் வந்து ரொம்ப அதிகம். ஒரு கர்ப்பிணி பெண் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் முதல் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாலிக் ஆசிட் வந்து டேப்லெட் வடிவத்தில் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து குறைபாடான குழந்தை உருவாகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஃபாலிக் ஆசிட் கொடுக்குறாங்க. இந்த ஃபாலிக் ஆசிட் இருக்கிற உணவு வகைகள் நம்ம எது இருந்தாலும் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து அனீமியா அப்படிங்கிற ஒரு இரும்பு சத்து குறைபாடு, நம்மளுக்கு வந்து ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே நேரம் இதுக்கு ஒரு அக்கம்பனிமெண்ட் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து உட்கரிக்கப்படுறதுக்கு ஒரு ஆரஞ்சு, எலுமிச்சை அந்த மாதிரி ஏதாவது தேவை. நம்ம வந்து லெமன் ஜூஸ் கிளாஸில் பிழியலாம், இல்லைன்னா லெமன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரிங்க்கு குடிக்கலாம். இல்லை பக்கத்தில் அக்கம்பனிமெண்ட்டில் வந்து லெமன் சேர்த்து ஏதாவது கொடுக்கலாம். அதாவது எந்த ஒரு டிஷ் பண்ணாலும் அதோடு சேர்த்து அதுக்கு ஹிண்டரிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஃபேவரிங் ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. அந்த உட்கரிக்கப்படுறதுக்கு தேவையான அந்த புளிப்பு, அதாவது லெமனோ இல்லை நெல்லிக்காயோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அக்கம்பனிமெண்ட்டை நம்ம கொடுத்துக்கிட்டிங்கனாக்கா போகிறோம். இது சாப்பிட்றப்ப அதோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து அது வந்து முழு பலனையும் கொடுக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ. இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.